பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 27. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். God chose what is weak in the world to shame the strong. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேர் எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரென்த் இருக்கு, எனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு, நானே எல்லாமே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, தன்னையே அவங்க பெரிதாக நினைத்து கொண்டு, தங்களைத்தானே பெருமையாக நினைத்து கொண்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அந்த மனுஷங்க எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை அவங்க எல்லாரையும் வெட்கப்படுத்தும்படி அவர் இந்த உலகத்துல நான் பலவீனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்களை தெரிந்து கொண்டேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த மனுஷங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களோ கர்த்தருடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு இப்படிலாம் பெருசா எதுவுமே செய்ய தெரியாது, எனக்கு இந்த காரியத்துலலாம் ரொம்ப பயம், நான் ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தான் தெரிந்து கொண்டேன் என்று. நிறைய மனுஷங்க அவங்க எல்லாருமே பயங்கரமான படிப்பறிவு இருக்கு, பயங்கர செல்வம் இருக்குன்னு நினைச்சு அவங்க எல்லாருமே பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டாராம். தேவன் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த மனுஷங்க எல்லாரும் வெட்கப்பட்டு போக போறாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உயர்த்தி அவர் எல்லா பொறுப்புகளிலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அமர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். அதனால எனக்கு எதுவுமே முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வை உங்க மேல இருக்கு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்க, உங்களுடைய பலத்தை சார்ந்திருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த உலகத்தையே படைத்த கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். உங்க மூலமாக மகிமைப்பட போகிறார். God bless you. Have a blessed day.